வெல்கம் டு MathusEmbroidery and Crafts. இந்த வீடியோவில் மிரர் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். டைமண்ட் ஷேப் மிரர், பேஸ் ரிங், ஜர்கான் ஸ்டோன்ஸ், கோல்டு கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் கட் பீட்ஸ், கோல்டு கலரில் இருக்கிற கட் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ். அண்ட் நீடில் அண்ட் த்ரெட் வந்து கோல்டு த்ரெட்டும் நம்பர் 12 சைஸில் இருக்கிற நீடிலும் அண்ட் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் மிரரை இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆன பிறகு ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சுக்கிடலாம். நெக்லைன் எப்பயுமே 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மிரரை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். மிரரில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சென்டராக இந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு நம்ம 4 சைட்ஸும் இந்த மிரரில் ஃபஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அப்போனா நமக்கு நல்லா க்ரிப்பாக அந்த மிரர் வந்து இன்னும் ஷேக் ஆகாமல் நல்லா க்ரிப்பாக இருக்கும். அண்ட் இந்த 4 சைட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 1 சைடு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாட்டின் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா மிரரை சுற்றி நமக்கு சாட்டின் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் வியூவில் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து 4 சைட்ஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அண்ட் 1 சைடு மட்டும் மிரர் ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ இது ஒரு டைமண்ட் ஷேப் மிரர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிடணும், அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புலையே ஸ்டிச்சஸ் வந்து ப்ராடாக இருந்து அண்ட் ஸ்மால் ஸ்டிச்சஸாக வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட் போட்டுட்டும் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், சென்டராக அப்படியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதர் சைடில் இருக்கிற அந்த கிளாஸ் மிரரை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ நான் செகண்ட் சைடில் அந்த சைடில் இருக்கிற கிளாஸ் மிரரை ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், 4 சைட்ஸும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறமா அண்ட் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும்ல, ஸோ நம்ம அதை சுற்றி என்ன பண்ணிக்கிடணும், செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் நம்ம இப்போ செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். 1 ரோ செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டபுள் ரோவும் நம்ம கொடுத்துக்கிடலாம். சேம் கலர் த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம், கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்லேயும் கொடுத்துக்கிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மிரர் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இன் பிட்வீன் 2 மிரர்ஸ்க்கும் கேப்பில் பேஸ் ரிங் கொடுத்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நார்மல் அண்ட் நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு கட் பீட்ஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த பேஸ் ரிங் அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்களேன், அதில் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன் அது பக்கமாக. ஸோ இந்த மாதிரியான கட் பீட்ஸ் வந்து ஒரு 3 மட்டும் கவுண்டிங்ஸில் எடுத்துகிட்டு 1 சுகர் பீட் எண்டில் இன்சர்ட் பண்ணிடணும் நீடில். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு லென்த், ஒரு 2 பீட்ஸ் அளவுக்கு நமக்கு ஒரு லென்த் கிடைக்கும். சாரீ வந்து இதே கலரில் மெரூன் ப்ளவுஸ் கலரில் இருக்கிறனால நான் ஒன்லி கோல்டு அண்ட் ப்ளவுஸ் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கோல்டு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதில் ஒரு ஃபேன் டைப்பில் நமக்கு என்ன கிடச்சிக்கிடும், ஒரு டிசைன் கிடச்சிக்கிடும். இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னும் நான் நல்லா ஒரு க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ 3 கட் பீட்ஸ் அண்ட் 1 சுகர் பீட் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 2 மிரர்ஸுக்கும் அந்த நெக்லைன் பக்கம் நம்ம செயின் ஸ்டிச் பண்ணதுக்கும் கேப் இருக்குது பாருங்களேன், அதில் வந்து ஸ்கேட்டர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்லி கோல்டு சுகர் பீட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஸ்கேட்டர் பீட் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாருக்குமே ஈஸியான ஒரு ஸ்டிச்சும் கூட.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு நல்லா அந்த எம்டி ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கவர்ட் ஆயிரும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நெக்லைன் இந்த மாதிரியாக உள்ள டிசைன், மிரர் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரியான ஒரு பேக் நெக் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் நெக்கும் இதே போல் தான் டிசைன் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.